வணக்கம். வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியிலிருந்து பிஜிடிஆர்பி யூனிட் 8 மேலாண்மை மற்றும் நிர்வாகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அடுத்து 30 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம October 12 பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக தான் நம்ம இந்த வீடியோஸ் ஃபுல்லாக அப்டேட்டடாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு அடுத்த 9th 10th யூனிட்ஸும் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் நம்ம சேர்த்து படிக்கும்போது எஜுகேஷன் சைக்காலஜி ரிலேட்டடாக வர எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். கல்வி நிறுவனங்களில் பயன்படுத்தக்கூடிய 14 மேலாண்மை கோட்பாடுகளின் கோட்பாட்டாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் யூனிட்டே என்ன தான் அப்படின்னா மேலாண்மை மற்றும் நிர்வாகம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி, ஹென்றி பெயோல். கல்வி நிறுவனங்களில் பயன்படுத்தக்கூடிய 14 மேலாண்மை கோட்பாடுகள், இதை நமக்கு குறிப்பிட்டது, அந்த கொள்கைகளை நமக்கு வரையறுத்து கொடுத்தது யார் அப்படின்னா ஹென்றி பெயோல். ஓகேவா? அடுத்ததான் இரண்டாவது கேள்வி பாருங்கள். ஒரு மாநில அரசாங்கத்தில் எந்த துறை முக்கியமாக உயர்கல்வியை கையாளுகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பள்ளி கல்வித்துறையா, உயர்கல்வித்துறையா, மாநில கல்வி வாரியமா, SCERTயா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா பி, உயர்கல்வித்துறை. ஸோ இப்போ இதுலேயுமே நமக்கு என்ன மாதிரிலாம் நம்ம இங்கிலீஷ் டேர்ம்ஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன் தெரியுமா, விரிவாக்கங்கள். ஸோ அதில் இந்த மாதிரி SCERT என்ன இதில் கொடுத்துருக்கேன்னா ஆப்ஷன்ஸ் ALCTE, UGC, MHRD, NCTE, அதே மாதிரி NAC, நிறைய நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்லையுமே ஃபுல் ஃபார்ம், அதுக்கப்புறம் அதோட ஸ்டார்டிங் இயர்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட்டாக அதோட ஹெட்டர் யாராக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிச்சயமாக இதிலலாம் இருந்து நமக்கு ஒரு 2-3 கேள்வியாவது கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் சொல்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக தேர்டு கொஸ்டின் பாருங்கள். மாவட்ட அளவில் பள்ளி செயல்பாடுகளை மேற்பார்வையிடுவது மற்றும் கல்வி திட்டங்களை கண்காணிப்பது யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், இது ஷார்ட் ஃபார்ம் BEO அப்படின்னு சொல்லுவாங்க. இது DEO அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது இப்போது 90s கிட்ஸாக இருந்தால் இப்போ நான் சொன்ன இந்த DEO BEO சொல்லும்போது அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு BEO வந்துட்டாங்க, DEO வந்துட்டாங்க, கிளாஸ்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு முன்னாடி உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் நமக்கு நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்மும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபுல் ஃபார்மும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மாவட்ட அளவில் பள்ளி செயல்பாடுகளை மேற்பார்வையிடுவதற்கும் கல்வி திட்டங்களை கண்காணிக்கிறது யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஓகேவா? அடுத்ததாக 4th கொஸ்டின் பாருங்கள். 1994 தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலிங், அப்படி தமிழில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலிங் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா NAC. அந்த NACை நிறுவிய அமைப்பு எது? அந்த NACை கூட நமக்கு ஒரு அமைப்பு தான் நிறுவியிருக்கும். ஸோ அந்த NACை நிறுவிய அமைப்பு எது அப்படின்னா UGC. இந்த UGCயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போய் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி NACோட ஃபுல் ஃபார்முமே சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட்டில் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் தேடி படிக்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய யூட்டிலைசேஷன் ஆகும் நம்ம படிச்சுட்ருக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம மட்டும் தான் பண்ணுற, ஒரு 5 பேர் பண்ணுறாங்க, 3 பேர் பண்ணுறாங்க, ஒருத்தர் பண்ணாலும் கூட நம்மளோட டீச்சிங்க்கு நம்ம ஒரு பியூர்ஃபுல்லாக ஒரு சோலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டியும் நம்ம ஒரு டெடிக்கேஷனாக ஒரு ஒர்க்கு பண்ணுறோம், அதுக்கு ஒருத்தங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அது நமக்கு அந்த ஒருத்தங்களுக்காக நம்ம அடுத்தடுத்த மோட்டிவேஷனில் இன்னும் நல்லா பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக 5வது கொஸ்டின் பாருங்கள். NAC மதிப்பீட்டிற்கான 7 அளவுகோலில் ஒன்று அல்லாதது எது? 7 அளவுகோல் இருக்குது, அதில் ஒன்று மட்டும் தப்பாக கொடுத்துருக்கோம், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த 7 அளவுகோலும் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பார்த்துட்ருக்கிறது 30 கொஷின் தான். 30 கொஷின் ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக தான் நிறைய உங்களுக்கு சொல்லித்தர முடியுமே தவிர எல்லாத்தையும் ஃபுல்லாக ப்ரீஃபாக ஒரு லெசன்ஸ் மாதிரி எடுக்கிறதுக்கான நமக்கு டைம் இப்போ கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த 7 அளவுகோல் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதில் ஒன்று நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், அது எது இதில் தவறு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆப்ஷன் A பாடத்திட்டம், B கற்பித்தல், மாணவர்களோட ஆதரவு, D ஆசிரியரின் சம்பள அமைப்பு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆசிரியரோட சம்பள அமைப்புங்கிறது தான் இதில் நமக்கு தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 6வது கேள்வி பாருங்கள். திட்டமிடல் என்பது மேலாண்மையில் எதை குறிக்கிறது?
ஓகேவா. திட்டமிடல் அப்படிங்கிறது நம்மளோட மேலாண்மையில் நம்மளை எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பணியாளர்களை வேலை விலக்குதல், வருமான வரி கணக்கீடு, முன்னோக்கி திட்டமிடல், மாணவரோட தேர்வு. திட்டமிடல் அப்படின்னாலே என்னென்னா முன்னோக்கி திட்டமிடல் அப்படிங்கிறது அதுக்கான பதிலாக இருக்கும். அடுத்ததான் 7வது கேள்வி பாருங்கள். ஒத்துழைப்பு கொள்கையின் நோக்கம் என்ன? ஓகேவா. 7வது கொஸ்டின், ஒத்துழைப்பு கொள்கையோட நோக்கம் என்ன? வேலை மறுப்பா, ஒற்றுமை அச்ச செயல்களா, ஒற்றுமையாக செயல்படுதலா, தனித்தனி முடிவுகளா? ஸோ அதுலேயே ஆப்ஷன்ஸில் நமக்கு சொல்லிட்டாங்க ஒத்துழைப்பு கொள்கைன்னு. ஸோ ஆன்சர் என்னென்னா ஒற்றுமையாக செயல்படுதல். அடுத்ததான் 8வது கேள்வி பாருங்கள். தலைமை தன்மை என்பது டேஸ் பண்பாகும். ஓகேவா. தலைமை தன்மைங்கிறது டேஸ் பண்பு. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கட்டாய கட்டளையா, அல்ல தொழில்நுட்ப உதவியா, திறமையான வழிகாட்டலா, கட்டண நிர்ணயமா? ஸோ ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஒமிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். திறமையான வழிகாட்டல். ஓகேவா. ஸோ அடுத்ததாக பாருங்கள். கல்வி திட்டங்களை செயல்படுத்துவது யார்? 9வது கேள்வியில் கல்வி திட்டங்களை யார் செயல்படுத்தாங்க? அரசு அமைச்சரா, பள்ளி தலைவரா, நூலகரா, மாணவர்களா? ஸோ பள்ளி தலைவர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. அடுத்ததாக 10வது கேள்வி பார்க்கலாம். கல்வி நிர்வாகத்தில் பாடநெறி என்பது டேஸ் குறிக்கும் பண்பாகும். ஓகேவா. ஆசிரியர்களோட நேர நிர்ணயமா, கல்வியோட நோக்கமா, பாடத்திட்டம் வகுப்பு முறைகளா, தேர்வு திட்டங்களா? ஸோ ஆன்சர் பாருங்கள். 10வது கேள்விக்கு பாடத்திட்டம் வகுப்பு முறைகள் சார்ந்தது தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா கல்வி நிர்வாகத்தில் பாடநெறி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். 11வது கேள்வி. கல்வி நிர்வாகத்தில் முக்கியமான கொள்கை எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க. முக்கியமான கொள்கை கட்டுப்பாடா, ஒழுங்குமுறையா, பங்கு பகிர்வா, சகோதர தன்மையா? ஸோ ஆன்சர் என்னென்னா பங்கு பகிர்வு. இது எதனால் பங்கு பகிர்வு வருது அப்படின்னா இது கல்வி நிர்வாகத்தில் செயல்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். ஓகேவா. அடுத்ததாக 12வது கேள்வி பாருங்கள். பள்ளி தலைமையாளர் பெரும்பாலும் பணியாற்றும் விதம் என்ன மாதிரி அவங்க பணியாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வித உத்தரவாதம் இல்லாமல் பணியாற்றிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் அதிகார முறைப்படி இருப்பாங்க. நிறைய பேர் மாணவர்களோட வழிகாட்டலுக்கு கோஆர்டினேஷன் பண்ணி வருவாங்க. ஒரு சிலர் திறமையான மேலாளராக இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸு எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஆன்சர் கரெக்டாக தெளிவாக எடுக்கணும். பணியாற்றக்கூடிய விதம் திறமையான மேலாளராக இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக அந்த பள்ளி தலைமையாளரால் நம்மளால் செயல்பட முடியும் அப்படிங்கிறது. அடுத்ததாக பாருங்கள். 13வது கேள்வி. கல்வி நிர்வாகத்தில் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறதோட பொருள் என்ன? ஓகேவா. கல்வி நிர்வாகத்தில் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா ஆணைகள் மாறுபடுமா, செயல்பாடுகளில் வெளிப்படை தன்மை இருக்குமா, விவாதிக்க முடியாத முடிவுகளாக இருக்குமா, சுயநிலை இல்லாத நிலையாக இருக்குமா? ஸோ நமக்கு நார்மலாகவே தெரியும் டிரான்ஸ்பரன்சி. இப்போது ஒரு பேப்பர் எடுக்கிறோன்னா, நம்ம ஒரு நோட்டு வாங்குகிறோம், ஒரு கடையில் போய் அங்கே பேப்பர் எடுக்கிறோன்னா இந்த பேப்பர் ஏன் இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு கேட்போம். அப்போ டிரான்ஸ்பரன்ஸ் அப்படின்னா தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா. செயல்பாடுகளில் வெளிப்படை தன்மை அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். எதுக்காக டிரான்ஸ்பரன்சி கூட உங்களுக்காக நான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா நிறைய பேர் இதுவுமே தெரியாமல் புதுசாக திடீர்னு இந்த வேர்டை பார்க்கும்போது ஒரு சில ஆன்சர்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தான். எல்லோரும் ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளோதான். ஸோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அடுத்ததாக பாருங்கள். 14th கொஸ்டின். SCERT என்பதின் விரிவாக்கம். இந்த கொஸ்டின் ஆப்ஷன் பார்க்காமலே ஆன்சர் தெரிகிறவங்க போய் டைப் பண்ணுங்கள். ஓகேவா. எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். நம்ம சும்மாலாம் எதையுமே கமெண்ட்டில் போய் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. ஸோ நம்ம படிக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம போய் பண்ணும்போது அந்த மேடம் நமக்காக ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட், ஒரு சிலர் இப்போவுமே என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறத தேடி போய் தான் இருப்பாங்க. ஓகேவா. அப்போல்லாம் நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபுல்லாகவே எல்லாருமே என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்களே சின்ன வயசு இதெல்லாம் பாருங்கள். வி குட் வாங்கியிருப்போம், அப்புறம் வெரி குட்டு, ஸ்டார் போடுவாங்க, 3 ஸ்டார் போடுவாங்க. ஆனால் இப்போ உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஒரு பிஜிடிஆர்பி டீச்சராக மாறுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆசிரியராக முதல்ல இருக்கணும். ஓகேவா. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இதில் இதுவுமே SCERT. ஓகேவா. SCERT நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா டாப்பிக்கோட ஃபுல் ஃபார்முமே தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக ஃபுல் ஃபார்ம்ஸ் கொஸ்டின் இருக்கும். நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினுமே முக்கியம் தான். நமக்கு எவ்வளோ வேக்கன்சி போட்டிருக்காங்கங்கிறது எப்போவுமே முக்கியம் கிடையாது. நமக்கு தேவையானது ஒரு வேலை தான். அந்த ஒரு வேலைக்காக தான் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சுட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு ஒர்க்குக்காக ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம தேவைன்னு நினைக்கணும். நிறைய பேர் அந்த ஒரு மார்க்கை மிஸ் பண்ணி ஜாப்பை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம அந்த சுச்சுவேஷனும் வரக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறது. ஒரு கொஸ்டின் ஆனால் பார்த்துக்கலாம்னு நினச்சி எதையுமே விடாதீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள். 15வது கேள்வி.
பள்ளி திட்டமிடலில் பிளானிங் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? பிளானிங்னாலே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஓகேவா? ஸோ எதிர்கால நடவடிக்கை திட்டமிடலா, ஆசிரியரோட தேர்வா, மாணவர்களோட நியமனமா, மதிப்பெண் குறைத்தலா? பிளானிங்னாலே திட்டமிடலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்க ஆப்ஷன்ஸை எடுத்துக்கலாம். எதிர்கால நடவடிக்கை திட்டமிடல். அடுத்ததாக 16வது பாருங்க, ஸ்டேக் ஹோல்டர். ஓகேவா? ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னா யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வங்கி ஊழியரா, பாட ஆசிரியரா, கட்டிட வடிவமைப்பாளரா, கல்வி தொடர்புடைய பங்கு உள்ளவரா? ஓகேவா? ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னா கல்வி தொடர்புடைய பங்கு உள்ளவர். ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள், இப்போது பார்க்கக்கூடிய 17வது கொஷினுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எடுத்திருக்க இந்த 17வது கொஷின் மாதிரி நமக்கு ரிப்பீட்டடாக அப்படியே நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸில் வர நிறைய சான்ஸ் இருக்குது. நமக்கு ஃபுல் ஃபார்ம் தமிழ்லையும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சிருக்கணும், அதோட தமிழ் அர்த்தங்கள் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் நம்மளோட கமெண்ட்ஸில் போய் நம்ம கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் சொல்கிறனால ஒன்று நீங்களும் படிச்சுக்கலாம், இன்னொன்று தெரியாதவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ POSDCORP போஸ்ட்கோர். ஓகேவா? இதில் ஆர் அப்படிங்கிறதோட இந்த ஆர் இருக்கா லாஸ்ட்டுக்கு முந்தின வேர்டில் உள்ள ஆர் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ 17வது கொஷின் ஆன்சர் என்ன அப்படின்னா அறிக்கை. ஓகேவா? ஆர் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா அறிக்கை. அடுத்ததாக 18வது கேள்வி பாருங்கள், கல்வி நிறுவன மதிப்பீடுகளுக்கான முக்கிய அமைப்பு எது? கல்வி நிறுவன மதிப்பீடுகளுக்கான முக்கிய அமைப்பு எது? CBSEயா, SCERTயா, NAALஆ, NCERTயா? ஓகேவா? 18வது கேள்வி ஒன்று இருக்குது, அதை கவனிக்கல. சரி, ஓகே. கல்வி மேலாண்மையில் 3வது நிலை என்ன? கல்வி மேலாண்மையில் 3வது நிலை என்ன அப்படின்னா உள்ளாட்சி. முதல்ல என்ன இருக்கும்? மத்திய இருக்கும், 2வது மாநிலம் இருக்கும், அதுக்கப்புறமா தான் நமக்கு உள்ளாட்சி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ கல்வி நிறுவன மதிப்பீடுகளுக்கான முக்கிய அமைப்பு எதுனா NAAL அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சாரி, இது N இல்லை, C. ஓகேவா? NAC கல்வி நிறுவன மதிப்பீடுகளுக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம படிச்சுட்டு இருக்க ஸ்கூலில் வந்து நமக்கு அந்த நம்மளோட ஸ்கூல் சீல்ஸ் சயின்ஸ் வைக்கும்போது மேலே உள்ள அந்த லோகோவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்கூலோட நேம் போட்டு அதுக்கு கீழே UGC NAC அக்ரிகேட்டட் வித் கிரேட் A B அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறிப்பிடுவாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறேன்னா கல்வி நிறுவனங்களுக்கு மதிப்பீடுகளுக்கான முக்கிய அமைப்பு அப்படின்னா NAC. ஓகேவா? அடுத்ததான் 20வது கேள்வி பாருங்கள், மேலாண்மையின் முக்கிய அம்சங்களில் ஒன்று எது? மேலாண்மையில் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்கிறது எதுவாக இருக்கும்? சோதனை முறையா, திட்டமிடலா, விளம்பரமா, வாராந்திர விடுமுறையா? திட்டமிடல் அப்படிங்கிறது தான் மேலாண்மையில் முக்கிய அம்சமாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், ரேட்டிங் ஸ்கேல். இது நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரேட்டிங் ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மதிப்பீட்டு கருவி. ஓகேவா? ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னா என்ன? ஒரு மதிப்பீட்டு கருவி. 22வது கேள்வி பாருங்கள், பஞ்சாயத்து பள்ளி நிர்வாகத்தில் என்ன பணி செய்கிறது? பஞ்சாயத்து ஸ்கூல் இருக்கும்ல, அங்கே பள்ளி நிர்வாகத்தில் என்ன பணி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஏ பாருங்கள், பணியாளர் தேர்வா, கட்டுமானமா, திட்டமா, திட்டம் நடைமுறையா, பாடநெறி எழுத்தா? ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா திட்டம் நடைமுறை அப்படிங்கிறது தான் 22வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்ததான் 23வது கேள்வி பாருங்கள், UGCயோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே NAC நிறுவனதே UGC அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஸோ UGCயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. UGCயோட நோக்கம் என்ன அப்படின்னா பல்கலைக்கழக நிதி வழங்கல். நிறைய ஸ்டேட்ஸில் நிறைய வேர்ல்டு ஃபுல்லாகவே அதாவது UGCங்கிறது வந்து ஒரு பெரிய அமைப்பாக தான் இருக்கும். ஸோ சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் UGC இருக்குது. ஸோ எனக்கு UGC பற்றி தெரியாமல் இல்லை, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு எல்லாமே சொல்லுவேன். ஒரு சிலது கண்டுபிடிச்சி நீங்கள் பாருங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது ரிலேட்டடாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதனால தான் அப்படி சொல்கிறது. ஓகேவா? ஸோ அது வந்து என்ன செய்யும்னா எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்கக்கூடிய ஸ்டேட் பை ஸ்டேட்ஸ் ஒரு கண்ட்ரி, இப்போ இந்தியான்னு எடுத்துட்டோம்னா இந்தியாவில் உள்ள ஆல் ஸ்டேட்ஸ்லேயும் உள்ள யூனிவர்சிட்டிஸ்க்கு நிதி வழங்கும். அவங்கள அந்த யூனிவர்சிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக. ஓகேவா? எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒன்லி டெவலப்ஸ்க்கு அப்படின்னா NAC வந்து அக்ரிகேட் கொடுக்கும். ஓகேவா? அடுத்ததாக NAC அமைப்போட நோக்கம் என்ன? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது யூஜிசினா என்னன்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்போ NAC அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா மாணவரோட தேர்வா, கல்வித்தர மதிப்பீடா, ஆசிரியரோட தேர்வா, பாட புத்தகம் வெளியீடா? ஓகேவா? ஸோ NACக்கும் என்ன தான் அப்படின்னா கல்வி ரிலேட்டடாக தான் கல்வித்தர மதிப்பீடு அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்ததான் 25வது கேள்வி பாருங்கள், அக்ரிகேஷன்ஸ் என்றால் என்ன? ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், வேலை வாய்ப்பு வழங்குதலா,
மதிப்பீடு மூலம் தர அங்கீகாரமா, பாடப்புத்தக வெளியிடா, மாணவர் அனுமதியா? மதிப்பீடு மூலம் தர அங்கீகாரம். இதுதான் சொன்னேன். அக்ரிகேட் அந்த சீலுக்கு நம்ம ஸ்கூல் காலேஜோட அந்த மேலே அட்டானமஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்களா, அது பக்கத்தில் யூஜிசி நேக் அக்ரிகேஷன்ஸ் வித் கிரேட் ஏ அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதோட பேர் தான் மதிப்பீடு மூலம் அந்த காலேஜுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியது தான். ஓகேவா. ஸோ அடுத்ததான் கல்வியில் நேர்முக பேச்சு பயன்படுத்துவது எதற்காக? 26வது கேள்வி பாருங்கள். கல்வியில் நேர்முக பேச்சு பயன்படுத்துவது எதற்காக அப்படின்னா நேரடியாக மதிப்பீடு செய்ய. ஓகேவா. ஸோ நேரடியாக மதிப்பீடு செய்ய. அடுத்ததான் 27வது கேள்வி பாருங்கள். மாநில கல்வித்துறையின் கீழுள்ள அமைப்பு எது? ஸோ இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சிபிஎஸ்சி SCERT ரெண்டுமே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா டிஎன் டெக்ஸ்ட் புக்குன்னு வச்சிங்கன்னா நமக்கு நம்மளோட ஸ்டேட் போர்டு புக்ஸ் தனியாக வரும், SCERTயோட புக்ஸ் தனியாக வரும். சிபிஎஸ்சின்னு அடித்தா தான் சென்ட்ரலோடது வரும். அந்த சிங்கிறதுலே சென்ட்ரலுங்க வேர்டு இருக்கா. ஸோ இது கண்டிப்பாக கிடையாது. AICTEங்கிறது அது ஒரு அமைப்பாக இருக்கும், நேக்கும் ஒரு அமைப்பு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா SCERTE. ஓகேவா. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு தெரிஞ்சுட்டு எக்ஸாம் போங்க. அடுத்ததான் 28வது கேள்வி பாருங்கள். SSA திட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துகிறார்? நம்ம முன்னாடியே ஒரு யூனிட்ஸில் பார்க்கும்போது SSA ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். 10th +2 +3 அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய எஜுகேஷன்ஸ் ரிலேட்டடாக நம்ம யூனிட் 1 ஆர் யூனிட் 2ல் வந்து நம்ம நிறைய அது ரிலேட்டடாகவே கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ SSA திட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாநில கல்வித்துறையா, MOEயா, UGCயானா உள்ளாட்சி அமைப்புகள் தான் என்ன செய்யும் அப்படின்னா SSA திட்டத்தை நடைமுறைப்படுத்துது. ஸோ SSAவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. தமிழில் சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்ததான் 29வது கேள்வி. மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் யாரால் நடத்தப்படுகிறது? ஓகேவா. மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் யாரால்? அது பார்த்த உடனே நம்ம ஸ்டேட் போர்டுன்னு எடுத்துருவோம். ஆனால் அது ஆன்சர் கிடையாது. பஞ்சாயத்து. ஓகேவா. உள்ளாட்சின்னு சொல்லக்கூடியது பஞ்சாயத்து மூலயமா தான் மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் வந்து நடத்தப்படுது. அடுத்ததான் 30வது கேள்வி பாருங்கள். கல்வி திட்டங்கள் வெற்றியடைய முக்கியமான காரணி எது அப்படின்னா பண மதிப்பா, பயிற்சியா, ஊக்கமா? மூணுமே சேர்ந்து தான். ஓகேவா. ஸோ கல்வி திட்டங்கள் வெற்றி அடைய முக்கியமான காரணி எது அப்படின்னு சொன்னால் பண மதிப்பும் வேணும், பயிற்சி மற்றும் ஊக்கம் மூணுமே வேணும். ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது யூனிட் 8 மேலாண்மை மற்றும் நிர்வாகம் அப்படிங்கிறதுல பார்த்தோம். ஸோ இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா SCERT இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. நேக்கோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. UGC பார்த்துக்கோங்க. CBSE அப்படின்னா என்னென்னு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இப்போ பார்த்தா SSA அந்த கல்வி எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறதுல பார்த்துக்கோங்க. AICTE. ஓகேவா. இதோட ஃபுல் ஃபார்முமே பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். முடிஞ்ச வரை எதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேனோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, விட்டுறாதீங்க. ஸோ நிர்வாகம் ரிலேட்டடாக வரும்போது எல்லாமே நம்ம ஆப்ஷன்ஸ் முதற்கொண்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா. ஸோ வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக குயிக்காகவே வந்துடும் நம்ம அக்டோபர் 12 எக்ஸாம். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மோட்டிவேஷனாக படிச்சுட்ருங்க. நன்றி.